ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததை பெருக பண்ணுவாராக. இந்த புதிய ஆண்டு 2025 உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கிற ஆண்டாக இருப்பதாக, தேவ பிரசன்னமும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சுகமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். May God bless you and bless you abundantly. May the year 2025 bring you happiness and prosperity. So God bless you. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பொதுவாக முதல் நாள் புதிய வருடத்தில் வாக்குத்தத்தமான வசனங்களை தியானிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பிரியம். நானும் இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் பொதுவாக நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிற ஒரு வசனம்தான். பல தேவ ஊழியர்களால் வாக்குத்தத்தமாய் ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிற ஒரு வசனம்தான். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கவனிக்கிறீங்களா? திருப்தி ஆவார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது அந்த நன்மை நம்மை திருப்திப்படுத்துகிறது. உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாய் தங்கள் கண்களை வைத்து இருதயத்தை வைத்து அது தங்களை திருப்திப்படுத்தும் நினைக்கிறவங்க நிச்சயமாக திருப்தி ஆவதில்லை. ஏன் தெரியுமா? இச்சை என்பது பெருகிக்கொண்டே இருக்கிற ஒன்று. அது ஒரு நாளும் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் அல்லது செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவது கிடையாது. இது உலகத்தின் வழி. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குற நன்மை இருக்குது பாருங்கள், அது நம்மை திருப்திப்படுத்தும், நம்மை திருப்தியாக்கும். பொதுவாக எல்லா நன்மைகளுமே பரத்திலிருந்து தான் வருகிறது இல்லையா? எவ்ரி குட்னஸ், எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து நம்முடைய பரமபிதாவினிடமிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. அந்த நன்மைகள் ஒரு தேவ பிள்ளையை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹீ இஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஹீ இஸ் ஹாப்பி. நம்ம எந்த கர்த்தத்தில் பெற்றுக்கொண்டாலும் அது நமக்கு மகா பெரிய திருப்தியை கொடுக்கிறது, ஆத்துமாவை திருப்தியாக்குகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறபடி நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஜனங்கள் கட்டப்பட்ட நிலையில், பிசாசினால் பாதிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே எங்கும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஸோ நன்மை செய்கிறவர், ஜனங்களை தம்முடைய நன்மையினால் நிரப்புகிறவர். ஆண்டவரை பற்றி அவருடைய நன்மைகளை பற்றி நம்ம நினைத்து பார்த்தால் உண்மையாகவே எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது போதாது, எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு செய்த மேலான நன்மை என்பது எனக்கு தந்த ரட்சிப்பு தான். விலையேற பெற்ற நன்மை, கிரேட்டஸ்ட் மிராக்கிள். என் வாழ்க்கை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் இன்னும் உலக எல்லா வழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தபோது, நான் கண்ணீர் விட்டு வேதனையோடு கூட வாழ்ந்திருந்த நாட்களில் அவர் என்னை தேடி வந்து எனக்கு மேலான ஒரு நன்மையை செய்தார். அந்த நன்மை என் ஆத்தும மீட்பு, என் ஆத்துமாவை அவர் ரட்சித்தார். இன்று வரைக்கும் அது எத்தனை மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்தும மீட்பை நாம் மற்ற உலக பிரகாரமான நன்மைகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. பணம் ஒன்றுமில்லை, செல்வம் ஒன்றுமில்லை, பேர் புகழ் எதுவும் ஒன்றுமில்லை. ஆத்தும மீட்பு தான் எல்லாவற்றை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற நன்மையை விட ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்தில் இல்லை. நன்மையான எல்லாமே பரத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று அவர் நினைப்பதில்லை. நன்மை 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 மாத்திரம்தான் அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் குறிப்பாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இதை நான் ஆங்கிலத்தில் படித்தபோது ரொம்ப அழகாக NIVயில் எழுதப்பட்டிருக்கு. நன்மை அப்படிங்கிற இடத்துல பவுண்டி அப்படின்னா தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்யும் பொழுது அதை விரும்பி செய்கிறார். அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்கிறார், உற்சாகத்தோடு கூட செய்கிறார். பொதுவாக தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஒரு துன்மார்க்கமான மனுஷனுக்கு கூட மழை பொழிகிறது இல்லையா, சூரியன் உதிக்கிறது, அவன் காரியங்கள் எல்லாம் அவன் செய்கிற வேலையில் அவனுக்கு நல்ல காரியங்கள் வாய்க்கத்தான் செய்கிறது. துன்மார்க்கமான மனுஷனுக்கு கூட சரியா, துன்மார்க்கமாய் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கும் இந்த பூமியில் மழை பெய்து கர்த்தர் அந்த மழையை நிறுத்துவதில்லை, சூரியனை தடுப்பதில்லை. ஆண்டவரை அறியாதவங்க, என்ன அவரை இயேசு கிறிஸ்து யாரென்றே தெரியாதவங்க கூட தேவனிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். சரியா, அந்த நன்மை என்பது வேறு. தம்முடைய ஜனத்துக்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள்னு சொல்லப்பட்டிருக்க. இந்த நன்மை என்பது வேறு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைன்னு சொல்லும்போது அந்த நன்மை பவுண்டின்னு எழுதப்பட்டிருக்கு. மீன்ஸ் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்மை அறிந்து இல்லையா, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற நன்மை என்பது வித்தியாசமாக இருக்குது. அந்த நன்மை உற்சாகத்தோடு நமக்கு அவரால் கொடுக்கப்படுகிறது. சரியா, ஹீ இஸ் ஹாப்பி இன் கிவிங் குட்னஸ் டு ஹிஸ் பீப்புள். தேவன் அதில் கழிகூறுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய நன்மையை கொடுக்கும் பொழுது அதில் அவர் கழிகூர்ந்து மகிழ்கிறார். பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கி எவ்வளோ நேரம் இதை நான் விளக்க முடியும்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ரோமர் 8:28 நீங்கள் படிச்சிங்கன்னா, யார் அவருடைய ஜனங்களாம், அவர் யாரை தம்முடைய தீர்மானத்தின்படி தாம் ஏற்கனவே தம்முடைய மனதில் வைத்திருந்த அவருடைய அநாதி தீர்மானத்தின்படிக்கு அழைத்திருக்கிறாரோ அவர்கள் அவருடைய ஜனங்கள். சரியா, ஏன்னா ரோமர் 8:28 ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. chosen people of God, அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் அதை முன்குறித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள், பாக்கியவான்கள். அப்படியே அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ என் ஜனங்கள்னு சொல்லும்போது தேவன் அழைத்தவர்கள் மட்டுமல்ல, அழைத்து அவரிடத்தில் அன்பு கூறுவது. முதலாவது அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்ட பின்பு, நாம் அவரை அறிந்து கொண்ட பின்பு அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி அன்பு? முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட. கவனிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போது என் ஜனங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை. அது அழைக்கப்பட்டவர்களையும் அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களையுமே குறிக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். தேவன் யாரை அழைத்தாரோ
அவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? அழைப்பு அநேகருக்கு வருது, ஆனால் எத்தனை பேர் அந்த அழைப்பை உணர்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அந்த அழைப்பை அள்ள தட்டுறாங்கன்னு தெரியல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்னு கூட எழுதப்பட்டிருக்கு இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போது அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூற வேண்டும். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அதை முதல்ல கனப்படுத்தணும். நம்மை நாமே அறிந்து கொள்ளணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னாலே உங்கள் இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அழைப்பு அவ்வளோ மேன்மையானது. அதை கனப்படுத்த வேண்டும். சிலுவையில் நமக்காய் அவர் சிந்தின அந்த இரத்தம், நமக்காய் பட்ட பாடுகள், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு சாதாரணமானதல்ல. அந்த அழைப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அவரை குறித்த மேலான அன்பை கொடுத்து அவருக்காய் வாழ நம்மை தூண்டுகிறது. ஆனால் ஒரு சிலர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் அதில் அவர்கள் உண்மையாக இருப்பதில்லை. இப்போ நான் அதை பற்றி பேசலை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர்கள்னு சொல்லும்போது அந்த என் ஜனங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. அது அழைக்கப்பட்டவர்களையும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட நன்மை வேணும் நன்மை வேணும்னு நம்ம நினைக்கிறோமே, நாம் அவர் மேலே வைத்திருக்கிற நேசம், அன்பு, அவரை தேடுகிறதான அந்த வாஞ்சை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? அல்லது சும்மா சடங்காச்சாரமான கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? கவனித்து பாருங்கள். இந்த புதிய ஆண்டில் தேவ அன்பு உங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். பவுலுங்கிற ஒரு ஊழியக்காரர் எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போது அழைப்புக்கும் அன்புக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குது பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள், அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு தான் நம்மை அவருக்குள் எப்பொழுதுமே நிலைத்திருக்க செய்கிறது. இப்போது நன்மையை பற்றி பேச போகிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குற நன்மை விலையேற பெற்றது. ரட்சிப்பு பெரிய நன்மை. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிற நன்மையை விட ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அபிஷேகம், வரங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஊழியம் பெரிய நன்மை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற குடும்ப வாழ்க்கை பெரிய நன்மை. நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுக்குறாங்க பாருங்கள், நல்ல பிள்ளைகளை கொடுக்குறாங்க, நல்ல கணவன், நல்ல மனைவி, இது எல்லாமே நன்மை தான். ஆனால் இந்த வசனம் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்கிறத நான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க. இந்த வசனம் வெறுமனே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள்னு சொல்லலை. ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்போ இதில் ஏதோ ஒரு ஆழமான காரியம் மறைந்திருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஆசாரியர்கள்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களை, அவங்க ஆத்துமாக்களை தேவன் கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிறார்னா சந்தோஷமடைய செய்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு உண்மையான தேவ ஊழியருடைய ஆத்துமா எப்போ பூரிப்பாகும், எப்போ ரொம்ப மகிழ்ந்து கழிக்கிறோம் அப்படின்னா, அவர் தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பைபிளை நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் ஆழமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி வரலையா? அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு ஊழியக்காரருக்கு கிடைக்கக்கூடிய பூரிப்பு இருக்குது பாருங்கள், மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அது இந்த உலகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியை பார்க்கிலும் மேலானது. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய அனுபவம், பைபிளை படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பைபிளில் இருக்கிறதான ஆழமான காரியங்களை உணரும்படி நம்முடைய கண்களை திறப்பாங்க. ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. ஓ, இந்த வசனத்தின் அர்த்தம் இதுதானா அப்படின்றத புரிந்து கொள்ளும் பொழுது
அப்போ வர்ற பூரிப்பு இருக்குது பாருங்கள், சந்தோஷம் இருக்குது பாருங்கள். என்னை பொறுத்த மட்டும் அது எனக்கு ஈடு இணையற்ற சந்தோஷம், ஈடு இணையற்ற சந்தோஷம். பைபிள் இருக்கிற ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, பைபிளை எல்லாரும் படித்தா புரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் உள்ள ரகசியங்களை விளக்கும் பொழுது அது வாசிக்கிறவர்களை பூரிப்பாக்கும், அந்த ஆத்துமாக்களை பூரிப்பாக்கும். மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தம்முடைய ஊழியர்களை அவருடைய ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிறார். கொழுமையானதுன்னா கர்த்தருடைய வசனம், வேதத்தின் ஆழங்கள் சரியா ஜனங்களுக்கு போதிக்கும்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கோம், நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 50:4 அழகாக போட்டிருக்கோம். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், நான் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 15:15, என் பிதாவிடம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன், இதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் அல்ல, என்னுடைய சிநேகிதர்கள். பவுல் சொன்னார் அப்போஸ்தலர் 20:20 நான் பிரயோஜனமான ஒன்றையுமே உங்களுக்கு மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அப்போது விசேஷமான ஒரு நன்மை என்னென்னா, பைபிளில் அடங்கி இருக்கிறதான வெளிப்பாடுகளை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்வது. கவனிக்கிறீங்களா? சத்தியத்தின் ஆழத்தை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்வது. காரணம், சத்தியம்தான் ஜனங்களை விடுவிக்கும், சத்தியம்தான் ஜனங்களை நடத்தும். வேத வசனம்தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபம். பைபிள் தான் நம்முடைய கண்களை தெளிவிக்கும், பைபிள் தான் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, glory be to God. வெறுமன பைபிளை படித்தால் நிச்சயமாகவே அது எந்த அளவுக்கு விளங்கும்னு தெரியல. ஆனால் தேவன் அதை விளக்கும் பொழுது, தேவன் அதை தம்முடைய மெய்ப்பர்களுக்கு, தம்முடைய ஊழியர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அதை விளக்கும் பொழுது பாருங்கள், ஊழியக்காரருடைய இருதயம் பூரிப்படைகிறது. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே சந்தோஷப்படுறது கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரமல்ல, அதை பிரசங்கித்த ஊழியக்காரருக்குள்ளே தான் என்ன மகிழ்ச்சி வருது. காரணம் என்ன? தேவன் கொழுமையானவைகளினால் தம்முடைய ஊழியக்காரரை பூரிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா, glory be to God. ஒரு நல்ல மெய்ப்பன் என்றால், நீங்கள் சபையை நடத்துகிறீங்களா, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கலை. ஏன்னா ஏதோ கற்பனையில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, யாரோ பண்ண பிரசங்கத்தை மக்கப் பண்ணிட்டு பேசக்கூடாது. இதெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வராது. ஒரு ஊழியக்காரன் 10 பேரை நடத்தக்கூடிய ஒரு 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 10 பேர் உள்ள காங்கிரிகேஷன் நடத்தக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி, அல்லது 10,000 பேரை நடத்தக்கூடியதான ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நீங்கள் கர்த்தருடைய கொழுமையினால் பூரிப்படையணும். தேவன் உங்களுக்கு பைபிளில் உள்ள ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கொடுக்கணும். அந்த வெளிப்பாடுகளை தான் நீங்கள் ஜனங்களுக்கு கொண்டு போகும்போது, சத்தியத்தின் ஆழத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகும்போது பாருங்கள், ஜனங்கள் தேவன் தருகிற நன்மையினால் திருப்தியாகிறார்கள். ஹல்லேலூயா. பல நன்மைகள் கர்த்தர் தருகிறார். அதில் வேத வசனம் என்னும் நன்மை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிளில் உள்ளதான ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே பொங்குகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லைங்க. நான்லாம் குதிச்சிருக்கிறேன். பைபிள் படிக்கும்போது கர்த்தர் விளக்கத்தை கொடுப்பாங்க பாருங்கள், அப்போது உட்கார முடியாது நாற்காலியில், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் கொழுமையானது, அதுதான் கொழுமையானது. ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அடங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான அந்த ரகசியங்கள், நம்முடைய கர்த்தரை குறித்த ரகசியங்கள், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ரகசியங்கள், மீட்பை குறித்த ரகசியம், நித்தியத்தை குறித்த ரகசியம், தேவன் பரிசுத்தமுள்ள நம்முடைய பரம தகப்பனை குறித்ததான ரகசியங்கள், இதெல்லாம் வெளிப்படுத்த தீர்க்க தரிசனங்களை குறித்து வெளிப்படுத்த அந்த ஊழியனுடைய இருதயம் பொங்கும் பாருங்கள். மகிழ்ச்சியில் உணவு தேவையில்லாத போயிடும். அந்த நேரத்தில் பெரிய மகிழ்ச்சி தேவை இருக்காது. கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடு, கர்த்தர் கொடுக்குற வார்த்தையின் மகத்துவம் அந்த ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை பூரிப்படைய செய்கிறது. அதே வார்த்தையை அவன் ஜனங்களுக்கு கொண்டு போகும் பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகிறார்கள். ஆகையினால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவன் தருகிற நன்மை என்பது தம்முடைய ஜனங்களை பொறுத்த மட்டும் விசேஷமானது. அது ஏதோ உலகம் கொடுக்கிறதான நன்மையை போல் அல்ல. காசு பணம் இதையே பார்த்து இதையே பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவர் தருகிற விலையேற பெற்ற நன்மை ஏராளம் உண்டு இந்த உலகத்தில். நம்முடைய ஆத்தும மீட்பு விலையேற பெற்ற ஒரு நன்மை, மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்கள் நமக்கு நம்முடைய கண்களை தெளிவிக்கக்கூடியது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்முடைய எலும்புகளுக்குள்ளே பலனை கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் விலையேற பெற்ற நன்மை. பைபிளுக்குள்ள இருக்கிற ஆழங்களை பார்க்கும் பொழுது, அது நம்மை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது, என்ன இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும் வேத வசனத்தினால். கவனிக்கிறீங்களா? ஆகையினால பைபிளை நல்லா படிங்க. குறிப்பாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் படிங்க. என்ன, எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களை படிங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், நல்லா படிங்க, நல்லா தியானம் பண்ணுங்கள். 4 வசனத்தை வச்சுக்கிட்டு அதையே ரிப்பீட்டாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் பொழுது, என்ன ஊழியக்காரருக்கு கிடைக்கும் பொழுது அதில் எவ்வளோ மகிழணும். அது புதையலை போல நாடணும், வெள்ளியை போல தேடணும். ஏன்னா நாம் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிற உக்கரான வேலையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாங்க உண்மையான ஆசீர்வாதம். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு நன்மையை தருகிறார். அந்த நன்மை உலக பிரகாரமான நன்மையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. அவர் விரும்பி தருகிறார். வேதத்தின் ஆழங்களை விரும்பி நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்களுக்கு அதை கொடுக்கணும். ஜனங்கள் பலப்படணும். ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தணும். சும்மா பெரிய காங்கிரிகேஷனை காட்டுறதில்லை, என்ன திரளான ஜனங்கள் வர்றாங்கன்னு காட்டுறதில்லை. அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு அழைத்து போகக்கூடிய உக்ரான பொறுப்பு நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆகையினால் அவர்களை நம்முடைய இரட்சகருக்கென்று நாம் ஆயத்தப்படுத்தணும். அவர்தான் மகா பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறார். அவர்தான் மகா பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார், இல்லையா? நாம் எல்லாருமே மெய்ப்பர்கள் தான். ஆனால் அவர் தான் பிரதான மெய்ப்பன், அவர் தான் பிரதான அப்போஸ்தலர். ஆகையினால் அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்ததான சபைக்கு நாம் நன்மையானவைகளை கொண்டு சேர்ப்போம். சரியா? ஆழமானவைகளை கொண்டு சேர்ப்போம், கொழுமையானவைகளை கொண்டு சேர்ப்போம். அது அவர் தம்முடைய ஜனத்துக்கு அளிக்கும் நன்மை. ஸோ ஆசாரியருடைய ஆத்துமாக்களை அவர் கொழுமையினால் என்ன பண்ணுறார்? பூரிப்பாக்குகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகிறார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த இனிய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு ஊழியக்காரனாக வேதத்தின் ஆழங்களையெல்லாம் உடமிருந்து கற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது எங்கள் உள்ளங்கள் பூரிப்பாகிறது, கொழுமையினால் பூரிப்பாகிறது ஆண்டவரே. ஜனங்களும் நீங்கள் கொடுக்குற அந்த விசேஷமான விலையேற பெற்ற நன்மையாகிய உங்களுடைய வார்த்தையினால் திருப்தி ஆக்குகிறார்கள் ஆண்டவரே. இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள வருஷமாய் ஒவ்வொரு சபையும் சத்தியத்திலே தேர்ந்த சபையாய் விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தருளும். எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you.